அன்பார்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். நவகிரக குரு வழிபாடு என்ற தலைப்பில் நாம் இன்று காணவிருக்கிறோம். அனைவருக்கும் நவகிரகத்தில் உள்ள குருவை பற்றி தெரியும். ஆனால் அநேக பேர், ஏன் 95% பேர் நவகிரக குருவை வழிபடுவது இல்லை. அவர்கள் நேராக தட்சிணாமூர்த்தியை வழிபடுவார்கள். பிறகு நான் குருவை வழிபட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும், நான் வழிபடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நவகிரகங்கள் தான் நம்மை ஆட்கொள்கிறது, நம்மை ஆட்சி செய்கிறது. நமக்கு லாபமோ அல்லது பாதிப்போ ஏற்பட்டால் அந்த நவகிரகத்தினால் தான் ஏற்படுகிறது. ஆகவே ஒருவர் பணமில்லாமல் கஷ்டப்படுகிறார், குடும்பத்தில் கவலை, மனக்கஷ்டம், வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கவில்லை, இவ்வாறு பல பிரச்சனைகள் ஒருவருக்கு இருக்கக்கூடும். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது நவகிரகத்தில் வீற்றிருக்கும் நவகிரக குரு. இவருக்கு பிரகஸ்பதி என்று பெயர் உண்டு. இவர் இந்திரனுடைய சபையிலே இவர்தான் குரு. அந்த தேவர்களுக்கெல்லாம் குருவாக வீற்றிருப்பவர் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய இந்த நவகிரக குரு. தட்சிணாமூர்த்தி என்பது சிவனுடைய அம்சம், சிவனே தான். அந்த தட்சிணாமூர்த்தி என்றதும் தெற்கு முகம் பார்த்த கடவுள், தென்முக கடவுள், தெற்கு பார்த்த கடவுள் என்று பொருள். நவகிரக குரு வடக்கு பார்த்து இருப்பார். எந்த கோயிலிலும் நவகிரகத்தை சுற்றி வரும்பொழுது வடக்கு பக்கம் இருப்பது, வடக்கு பார்த்து இருப்பது இந்த நவகிரக குரு. தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவன் யார் என்றால் அது தட்சிணாமூர்த்தி. அவர் முனிவர்களுக்கு வேதத்தை கற்றுத்தந்து போதித்ததனால் சிவன் தட்சிணாமூர்த்தி அவதாரமாக இருந்து அந்த வேத மந்திரத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததினால் அவர் தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் பெற்று வேதங்கள் அறிந்து பல நுணுக்கமான உயர்வான கருத்துக்களை தெரிந்து கொள்ள நாம் தட்சிணாமூர்த்தியை பிறகுத்தான் அணுக வேண்டும். முதலில் அனைத்து மக்களும் வணங்க வேண்டியது நவகிரக குரு. அதை மறந்துவிட்டு மக்கள் அனைவரும் நான் வியாழக்கிழமை இன்று நான் தட்சிணாமூர்த்தியை வணங்கினேன் என்று சொல்கிறார்கள். அவர் வணங்கியது சிவனை வணங்குகிறார்கள். சிவன் எல்லாருக்கும் தலை, நான் அதை குறை கூறவில்லை. அனைத்து தெய்வங்களுக்கும் தலையானவர் சிவன்தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நவகிரக பலத்தோடு சிவனுடைய பலம் சற்று உயர்வானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் மனிதனாக பிறந்தவர்கள் அவர்களுடைய அன்றாட பிரச்சனையையும் தோஷத்தையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் நவகிரக குரு. இந்த குருவை நீங்கள் வழிபடுங்கள். வியாழக்கிழமையில் அவசியம் வழிபடுங்கள். அவருக்குரிய மந்திரம் தேவானாம்ச ரிஷீனாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் என்ற இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து அந்த நவகிரகத்தை சுற்றி வாருங்கள். நன்மைகள் நடக்கும். திருமணமாகாத இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு நிறைந்த லாபம் கோடி கோடியாய் கிடைக்கும். இந்த நவகிரக குருவை வழிபடுங்கள். நவகிரகத்திற்கு பொதுவாகவே வருஷத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் செய்வது நல்லது. நம்மை ஆட்சி செய்பவர்கள் அல்லவா, அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு அர்ச்சனை மாதம் அவர்களுக்கு நம் ஜென்ம நட்சத்திரத்தன்று அவரவர் நவகிரகத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு அவர்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு, குல தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு முறைகள் இருக்கின்றன, சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவரவர்கள் விருப்பம். ஆனால் நவகிரகத்தை அனைவரும் வழிபட்டே ஆக வேண்டும்.
வாரத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு சென்று நெய் விளக்கு போட்டு அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு சுற்றி வர வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை அர்ச்சனை செய்தே தீர வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செய்ய வேண்டும், ஹோமம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்பவர்களுக்கு நவகிரக தோஷத்திலிருந்து விடுபட்டு நாளும் நன்மையை தரும். உங்களுக்கு தெரிந்த இடம் இருந்தால் செய்து கொள்ளுங்கள். இல்லை, உங்களுக்கு செய்து தர வேண்டும் என்றால் என்னை அணுகினால் உங்களுக்கு நவகிரக பூஜைகள் செய்து அந்த பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வெளியூர் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக அவர்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். அவர்களுக்காக செய்த அந்த பூஜையை வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கப்படும். சங்கல்பம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம், பூஜை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறு இந்த நவகிரகத்தை வழிபடுவர்களுக்கு, குறிப்பாக குரு பகவானை வழிபடுவர்களுக்கு வியாதிகள் போகும். எத்தனையோ பேர்களுக்கு வியாதிகள் இருந்து தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கும். நல்ல மருந்து எங்கென்று தெரியாது. அவ்வாறு இருப்பவர்களுக்கு சிறந்த மருந்து கிடைக்கும், சிறந்த மருத்துவர் கிடைப்பார். வியாதி சீக்கிரம் குணமாகும், மருந்து வேலை செய்யும். அவ்வாறு இருக்கக்கூடியது. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். தன வரவு, லாபம் மிகும், சந்ததி விருத்தி, திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், அனைத்து நன்மைகளும் நடக்கக்கூடிய இந்த வியாழ குரு பகவானை, நவகிரக குருவை அனைவரும் வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்கள். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த நவகிரக ஸ்தோத்திரத்தில் வரும் குருவினுடைய ஸ்தோத்திரத்தை 108 முறை கூறி வாருங்கள். இவ்வாறு கூறி வரும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி, நன்மைகள் நடக்கும். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு பாரப்பட்டு சுமந்து கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த நவகிரக குருவை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது நன்மைகள் நடக்கும். 11 வியாழக்கிழமைகள் தாண்டியவுடன் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த குரு பகவான் தெய்வத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு பாலமாக இருந்து நம் இல்லத்தில் தேவையானவற்றை தெய்வத்திடம் பெற்று நமக்கு தருபவர் அந்த வியாழ குரு பகவான் என்று கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த வீடியோ லிங்கை அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம்.